பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. இளைஞர்களின் நரம்புகளை முறுக்கேற்றும் விதமாய் குண்டார பிரகடனத்தில் தளவாய் வேலுத்தம்பி அப்படி என்னதான் சொன்னார் தாயே? என்ன சொன்னான்? ஆங்கில அரசை கடுமையாக விமர்சித்தான். பிழைக்க வந்த பிரிட்டிஷ்காரர்கள் நாட்டை ஆள துடிப்பதை சொன்னான். நம் பெருமை மிகு ஆலயங்களை கொள்ளையடித்து கிறிஸ்தவ சர்ச்சுகளாக மாற்றிக் கொண்டிருப்பதை சொன்னான். அப்பாவிகளை அடிமையாக்கி அதிக வரி வசூலித்து சித்திரவதை செய்வதை சொன்னான். இதை தடுக்க வேண்டுமானால் கம்பெனிக்கு எதிராக ஆயுத போர் ஒன்றே வழி என்ற அறைகூவல் விடுத்தான். குண்டாரவில் அவன் நிகழ்த்திய அந்த வீர உரை மக்களின் ஆழ் மனதில் உறங்கிக் கிடந்த வீரத்தை தட்டி எழுப்பியது. திருவிதாங்கூர் முழுவதும் மக்கள் புரட்சி வெடித்தது. நரம்பு முறுக்கேறிய இளைஞர்களில் இருந்து வயதான பெரியவர்கள் வரை எண்ணற்ற வீரர்கள் வேலுத்தம்பியின் தலைமையில் அணிதிரண்டார்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வன்முறை செயல்கள் அதிகரித்தன. ஆங்கில வீரர்கள் பலர் வெட்டி கொல்லப்பட்டார்கள். அவர்களின் படை நிலைகள் சிதைக்கப்பட்டன. ஆங்கிலேயர்களின் மீது வேலுத்தம்பிக்கு இருந்த வெறித்தனத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். மக்கள் படையின் தீவிரத்தை கண்டு பெரும் கவலை கொண்டார்கள். திருநெல்வேலியில் இருந்து மிக கொடூரனான கர்னல் லோக்கர் தலைமையில் ஒரு படை அனுப்பப்பட்டது. மிக பெருமளவிலான ஆயுதங்களுடன் திருவிதாங்கூரின் எல்லையான ஆரல்வாய் மொழியில் அப்படை முகாமிட்டது. உறுதியான ஆரல்வாய் மொழி கோட்டை தகர்ந்தது. நயவஞ்சகப் படைகள் நாஞ்சில் நாட்டுக்குள் சீறி பாய்ந்தன. சுசீந்திரத்தில் வேலுத்தம்பியின் படைகளை சிதறடித்தன. கோட்டாறு, நாகர்கோவில் பகுதிகளை கம்பெனி படைகள் கைப்பற்றிக் கொண்டன. வேலுத்தம்பி பெரிதும் முயன்று கட்டமைத்து ஆயுதங்கள், வெடிமருந்துகளை சேகரித்து வைத்திருந்த உதயகிரி, பத்மநாபபுரம் கோட்டைகளை கைப்பற்றிக் கொண்டு திருவனந்தபுரத்தை நோக்கி முன்னேறியது கம்பெனி படை. பாப்பனாங்கோடில் அந்த படை முகாமிட்ட போது திருவிதாங்கூர் மன்னன் பாலராமவர்மா அச்சத்தில் அடிபணிந்தார். தன் நாட்டை காப்பாற்ற கம்பெனி படையுடன் அமைதி ஒப்பந்தம் செய்ய முன்வந்தான். அதன் விளைவாக வேலுத்தம்பி திருவிதாங்கூரின் தளவாய் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட அரச உத்தரவு வெளியானது. வேலுத்தம்பி இப்போது அரசால் தேடப்படும் நபராக அறிவிக்கப்பட்டான். வேலுத்தம்பியை கைது செய்யும்படி உத்தரவானது. வேலுத்தம்பியை உயிருடன் பிடித்து தருபவர்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு என ஆங்கிலேயர்கள் அறிவித்தார்கள். ஒருபுறம் மன்னரின் படைகள், மறுபுறம் கம்பெனி படைகள் தன்னை சல்லடை போட்டு தேடுவதை அறிந்தான் வேலுத்தம்பி. தன் சகோதரன் பத்மநாபன் தம்பியுடன் கிளிமானூர் கோட்டைக்கு சென்றான். பிரிட்டிஷாருக்கு எதிரான தன் போராட்டங்களை பின்வரும் தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என தன் வீர வாளை கிளிமானூர் அரச குடும்பத்திடம் ஒப்படைத்தான். பின் கொட்டாரக்கரை கடந்து மண்ணடி பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்றான். பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் மறைவிடம் ஆங்கிலேயனுக்கு உளவு சொல்லப்பட்டது. தப்பிக்க வழியில்லை என்றானது வேலுத்தம்பிக்கு. மாற்றான் கையால் தன் மரணம் நிகழ அந்த மாவீரனின் மானம் தடுத்தது. சகோதரன் பத்மநாபன் தம்பியிடம் தன்னை கொன்று விடுமாறு மன்றாடினான். அவன் மறுத்தான். வேறு வழியின்றி தன் குத்துவாளால் தன்னைத்தானே குத்திக் கொண்டு
குற்றுயிராய் கிடந்தான் வேலுத்தம்பி. பகைவர் சூழ்ந்ததால் மனம் பதைத்த பத்மநாபன் தம்பி இப்போது தன் வாளால் வேலுத்தம்பியின் தலையை அறுத்தான். ஆங்கிலேயனிடம் வீழக்கூடாது என்று காத்திருந்த அவன் தலை சகோதரனின் காலில் வீழ்ந்து உருண்டது. ஆனாலும் ஆத்திரம் அடங்காத ஆங்கிலேயர்கள் அவன் உடலை திருவனந்தபுரம் அருகே தளவாக்குன்னு எனுமிடத்தில் மலை உச்சியில் கழுவேற்றினார்கள். ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த கேரளத்தின் பழசிராஜாவைப் போல அந்த மண்ணின் இன்னொரு ஒரே மாவீரன் வேலுத்தம்பியும் தன் வாழ்வை தானே முடித்துக் கொண்டான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.